என் மானத்தை வாங்கினது பார்த்தாம இப்ப கல்யாணம் வேற கேக்குது அவளுக்கு. ம், அவ சத்தமே காணுமே. ஆ, என்னதோ ஆகட்டும். பிரகாஷ் மாமா, ச்சே. பிரகாஷ் மாமா, உஃப். அஹ், பிரகாஷ் மாமா கதவை திறங்க. மாமா, அஹ், சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்கா. பிரகாஷ் மாமா கதவை திறங்கன்னு சொன்னேன். அஹ், சோ. பிரகாஷ், டேய் பிரகாஷ், ஆ, அங்க என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா எதுக்குடா ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சாவடிக்கிறதுக்குனே அது அவதான். சரி சரி, ரெண்டு பேரும் போய் தூங்க போங்க. ச்சே, பின்னாடியே வந்துட்டான். என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்ல. பிரகாஷ் மாமா விளையாடாதீங்க. நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு உங்ககிட்ட பேசணும். உங்க அம்மா அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. பிரியா அக்கா கிட்டயும் நான் இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன். உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? மரியாதை எங்கிருந்து போறியா இல்லையா? அது நடந்து 2 வருஷம் ஆகுது மாமா. அதுக்காக தானே இத்தனை நாளா என்கிட்ட பேசாம என்ன கஷ்டப்படுத்துனீங்க. அது உங்களுக்கு இல்லடி, பத்தலையா? எனக்கு அது பத்தல. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அதை விட்டுறலாமே. இங்க பாரு, அங்க நின்னு அசிங்கப்பட்டது ஃபுல்லா நான் தான். அதுக்கு இது பத்தாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தாஜா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் என்ன மாமா பண்ணணும்? ஹலோ ஹலோ, சொல்லுமா. என்ன பேபி, என்ன சொல்றான் மாமா? படுத்துறாண்டி. ஏன் மாமாவோட காதல் நதி நீர் வத்தி போச்சா? வத்தி போன மாதிரி தான் இருக்கு. அது சரி, போனை மாமாட்ட கொடு, நான் பேசி பார்க்கறேன். வேணாண்டி, அவர் கோவமா இருக்காரு. நான் அப்புறம் பேசுறேன். ஓகேம்மா, பார்த்து உன்ன மாதிரி ஒரு ஃபிகரை விட்டா வேற கிடைக்காதுன்னு மாமாட்ட சொல்லு. ஓகேவா? ம், சரி. ஓகேடி, குட் நைட். ஓகே சரிடி, குட் நைட். இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் வேணாம், கொஞ்சம் இங்கிருந்து கிளம்புறியா? பிரகாஷ் ஹே, மாமா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல சாவடிக்கிறதுக்குன்னு. என்ன பாதி வழியில விட்டுட்டு போறதுக்கு தான் 12 வயசுல இருந்து என் கையை பிடிச்சு சுத்துனீங்களா? சொல்லுங்க. எனக்கு லெட்டர் எழுதுனது, என்ன பார்க்க பெங்களூர் வரைக்கும் வந்தது, ஆ? சொல்லுங்க மாமா. ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன கடுப்பேதாத. சொல்லுங்க. நான் இப்ப குண்டா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இங்க பாருங்க, எனக்கு 28 வயசு ஆகுது. இனிமே நாம எப்ப கல்யாணம் பண்ணி